ஹாய் மக்களே எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கு எங்க இணைந்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்காடி திறன் நிகழ்ச்சியூடாக யாழ் கலை பொருட்கள் விற்பனையகத்துக்கு தான் இணைந்திருக்கிறோம். குறிப்பாக இங்க பார்க்கும் பொழுது தொன்மை வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடியதும் சேமிக்கக்கூடியதுமாக இந்த இடம் வந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பா இந்த பண்டிகை கால பொருட்கள் எவ்வாறு இருக்கும் அதை வந்து நிறைய பேர் சேகரிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதை தாண்டி அந்த விஷயங்களை சேகரிச்சு அதுக்கப்புறம் அதை விற்க நினைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு தொகுப்பாக தான் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்க போகின்றது. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து எனக்குமே வந்து ஒரு புதுவித அனுபவத்தை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னும் பொழுது என்னென்ன மாதிரியாக இந்த பழைய காலத்துல வாழ்ந்தவர்கள் வந்து இந்த பொருட்களை உபயோகித்திருப்பார்கள், அதை தாண்டி அந்த பொருட்களினுடைய பயன்கள் எவ்வாறு இருக்க போன்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த விடயங்களை காட்சிப்படுத்த நானுமே சந்தோஷமா இருக்கேன். இப்போ வந்து அந்த ஷாப்புக்குள்ள போலாம் வாங்க. ஸோ என்னென்ன விடயங்கள் இருக்குது, என்னென்ன விலைகள் அவங்க கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கலாம். கண்டிப்பாக இது இந்த பழைய பொருட்களை சேகரிக்கிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இப்ப நாங்க வந்து அந்த ஷாப்புக்குள்ள போலாம் வாங்க. நேயர்களே, நாங்க சொன்ன மாதிரி வந்து யாழ் கலை பொருட்கள் விற்பனையகத்துல தான் இப்ப நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த விற்பனையகத்தினுடைய ஓனர் எங்களுக்கு பக்கத்துல இருந்துட்டு இருக்காரு. சோ வணக்கம் அண்ணா. ஓகே, உங்களோட பெயரை வந்து சொல்லுங்க. என்ன பேர் உங்களுக்கு? எனக்கு ஜெயபாலன் கஜவாகு, கூப்பிடுறது முகிலன். கண்டிப்பா முகிலன் சொன்னா உங்களை வந்து நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த ஷாப் வந்து இந்த பண்டிகை கால பொருட்களை சேமிக்கிறது, அதை தாண்டி அதை விற்கிற இந்த ஷாப் வந்து எப்பயில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி? நான் கடை போட்டது இந்த இடத்துல 2015ஆம் ஆண்டு. ஆனால் இந்த பொருளை நான் சேகரிக்க வழிகிட்டது 2000-2003ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியில் இருந்து. எனக்கு இந்த இதெல்லாம் பைத்தியம். வேறு பிஸ்னஸ் பண்ணி வந்தேன்னா இதுகளை நான் எங்களோட மூதாதையர் பார்த்தா எனக்கு இந்த பழங்கால பொருளை பார்க்க எங்களை மூதாதையர் பார்த்த மாதிரி, எங்களை முன்னோரை பார்த்த மாதிரி நான் கற்பனை பண்ணுவேன். உதாரணம் இந்த பொருளை பாருங்க, இது குறைஞ்சது 150-200 வருஷம் அது கூட தான் இருக்கலாம். தெரியும். அப்போ யோசிப்பேன், இதை செஞ்சவர் இல்லை, இதை செய்ய சொன்னவர் இப்படி பண்ணையாக இருந்திருப்பார். தெரியும். சாம்பிராணி போடுறது, சாம்பிராணி தலை போட்டு இதுக்கெல்லாம் புகை வரும். பழைய காலத்து போடுறோம். இதில் கைப்பிடி வரதை உடைஞ்சிட்டு இப்படி போட்டு வைக்கலாம். அதெல்லாம் கொண்டு தூக்கி தெரியாது. நான் எதுவுமே பாவிச்சவை இல்லை. இது ஒரு அம்மா வீட்டுக்கு ரொம்பலாம் கூட சாமி நான் கொண்டு தெரிஞ்சுப்பேன். வீடு கொண்டு தெரிஞ்சுப்பேன், பாவிச்சிருப்பாங்க. இல்லை சிற்றரசர்களையாக கூட இருக்கலாம். அப்போ பாக்கி எனக்கு அவையை பார்த்த மாதிரி மேன்ஸுக்கே கணக்கோடும். இந்த பாவிச்சா எங்களுடைய தமிழாக பாவிச்ச மாதிரி எங்களை பொட்டுகள், சாரிகள், வீட்டுகள் அதோட தெரியும். அப்போ அதான் நான் இதை வேண்டி வீட்டுக்கு அடி கேட்குறேன். நான் வேறு வியாபாரம் செஞ்சு வந்தேன்னா அந்த பிஸ்னஸ் இடையில கொஞ்சம் அடிபட்டுடுது. அதெல்லாம் அடிபட்டு கொஞ்சம் நடத்துறதுக்கு வந்தவரை இதே வியாபாரம் ஆக்கி. ஓகே, இப்ப வியாபாரம் நீங்க ஆக்கும் பொழுது இதுக்கு வந்து இந்த அனுமதி பத்திரங்கள் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கொண்டீங்க? வியாபார உரிமை எடுத்துக்கேன். ஓகே, அதனால வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இதுல இல்ல. சரி, குறிப்பாக மக்கள் வந்து இந்த விடயங்கள்ல ஆர்வம் காட்டுற விகிதம் எப்படி இருக்குது? இதை வந்து வாங்குறவங்க இருக்கிறாங்களா? இப்பத்த ஜெனரேஷன் எப்படி இதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க? எங்கட இப்பத்த சமூகம் அடிப்படையில பிழைச்சி போய் இருக்குது. அடிப்படையில பிழையா தான் வந்துட்டு இருக்கு. தெரியும். ஏன்னா இதுகளை நேசிக்கிற இந்த பொருட்களை பார்க்குற மாதிரியான ஒரு பண்பாட்டுக்கு வேற இல்லை எங்கடையாக. ஆனால் இருக்கணும், பெரும்பாலாக்கள் சில பேர் இருக்கணும். ஆனால் குறைவு. இதை சிங்களாக்களோட கேட்கல இந்த எங்கடையாக்களோட இதுகள் நேசிக்கிறார்கள் எண்ணிக்கை குறைவு. எங்கடையாக்கள் இறைச்சி கடையை போட்டுவிட்டு அதை பொறிச்சு போட்டு ரோட்டில் விடுவான். அவன் யார் எங்கேருந்து வந்தானே போடுறான்னு கதை இல்லை. 4 கால் பிராணி மாதிரி போய் அதுக்கு விளையாட வராமலே இருக்காங்க. குடும்பத்தில் போய் அந்த அதுக்குள்ள போய் இவன் பார்க்குற கூட இல்லை. அந்நியடையா இருக்கும். அதுக்கு போய் திண்டுட்டு தான் போய் கொண்டிருக்கிறார். அது பொறிச்சது சுட்டது மணக்கிறவங்க தான் சரி. இந்த பொருளை பார்த்து கணக்கு எடுக்காது. அதாவது ஒரு சிங்களாக்கு வந்தால் ஒரு 100, அதாவது ஒரு 35-40-50 பேர் ஆகுது. 50 கூட தான் வரும். 55-60 பேர் இதன் பேரும். பழைய காலத்து பொருள் அவர் பார்த்த பரணப்படுவோம்னா ஒரு மனுஷன் சந்தோஷம், ஒரு ஏக்கம் மாதிரி பார்ப்பேன் இந்த பொருளை பார்த்தோன்னே.
கண்டிப்பாக ஒரு இணக்கம், பண்டைய தமிழனுக்கு அந்த அளவு அறிவுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனா இப்பத்த ஜெனரேஷனுக்கு அது தெரியாமல் புற இனத்தவர்கள் புற மொழி பேசக்கூடியவர்கள் எல்லாம் இந்த விஷயங்களை பாராட்டுறாங்க. பொருளை பார்த்து இத்தனை காலத்துக்கு முன்னே அவங்களுக்கு மற்ற இனத்துக்கு ஒரு வரலாறு இல்லை. ஆனா எங்களோட இனம் இந்த பல ஆயிரம் காலத்துக்கு முன்னமே இப்படியான பொருளை செஞ்சு பாருங்க. இப்ப வெத்தில வைக்கிறதுக்கான தட்டம் இருக்குது, வெத்தில தட்டம். ஆனா இப்ப என்ன சொன்னா ஒரு சில்வர் பிளேட்ல வெத்திலையை போட்டுட்டு சுண்ணாம்பு ஒரு பேப்பர்ல மடிச்சு வச்சுட்டு, அதுதான் வெத்தில போடுறது தட்டம். சுண்ணாம்பு வைக்கிறதுக்குன்னு ஒரு சுண்ணாம்பு இருக்கு, சுண்ணாம்பு. இதுலேயே கணக்கு வெரைட்டி இருக்குது. குட்டி ஒன்று இருக்குது, இந்த சின்ன ஒன்று. இதெல்லாம் சின்ன சங்கிலி வரும், சின்ன குட்டி கரண்டி வரும். இது சின்ன பார்த்தீங்களா, இந்த குட்டி கரண்டி எடுத்து தான் சுண்ணாம்பு வெத்தில போட்டு சாப்பிட்றது. இது சுண்ணாம்புக்கானது. சரியோ, இது பெருசு உண்டு. வெத்தில தட்டம், அது வெத்திலைக்கா. அப்ப வெத்தில தட்டத்திலேயே ரெண்டு விஷயம் அதுக்கு இருக்குது. வெத்தில போடுறது உண்டு. ஆனா இங்கே எல்லாமே உண்டு. ஒரு சில தட்டில் போடாது, பேப்பர்ல ஒரு பழைய பேப்பரை கிழிச்சாச்சு, அதுல சுண்ணாம்பு ரெடியாச்சா போய்கொண்டே இருக்குது. எங்கேயோ அவசரப்பட்டு அவசரப்பட்டு ஒன்றும் அங்கே 1000 கிட்ட வேலையில் ஆகுது. நாங்கள் இன்னும் அவசரப்பட்டு ஒரு 150 வருஷம் மாட்டிருக்கா இல்ல, வேலைக்கு தான் போய்க்கணும். கூட இல்லைங்க இல்லை குலத்திலேயே தான் கொஞ்சம் என்ன இருக்கலாம். 70-75 வாழ்றது பெரிய கஷ்டம் எங்களுக்கு தமிழ்நாடு. அப்ப நாங்கள் இதுகளை நேசிக்கணும். இது உயிருள்ள பொருள், இது உயிர்கள், இதுகள் எங்களுடைய ஆத்மாக்கள், எங்களோட மூதாதையுடைய ஆசை இருக்குது. நேர்களே பாத்தீங்கன்னா இந்த கையில இருக்கக்கூடியதெல்லாம் எத்தனையோ கால பழமை வாய்ந்த பொருட்கள். எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த விடயங்களை உள்ளடக்கின விடயங்களை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனா சொல்லுங்க, அதோட விளக்கங்களை நான் சொல்றதை விட நீங்கள் சொல்லும் பொழுதுதான் நன்றாக இருக்கும். சொல்லுங்க. இதுதான் ஒரு பழைய காலத்து பொருள் உண்டு, பல நூற்றாண்டை சேர்ந்தது. சரியோ, இதெல்லாம் நான் விற்கிறது இல்லையே எடுத்து ஒழிச்சிருக்கேன். சரி, நம்ம நேர்களுக்கு கொஞ்சம் விற்கிறதையும் காட்டுங்க. அப்பதான் அவங்க இது பணிக்கம், இது எச்சில் பணிக்கணும்னு சொல்றது. இது நான் மிக கழிவுடைய எப்படி இருக்குது, இன்னைக்கு கொஞ்சம் கழுவி வச்சு கிளம்பி வச்சுக்கிறோம். இது எச்சில் பணிக்கம். இதுல அந்த காலத்துல வெத்தில போட்டு துப்புறது, வெத்தில துப்புறது, இதான் துப்புறது, போட்டு கொண்டே வெளியில கொட்டுறது. இதுல வீட்டுக்கு இருந்து வெத்தில வீட்டு அங்கேயாக்கள் பழக்கம், தாம்பூலம் போடுற பழக்கம் வேணுங்க. தாம்பூலம் போடுறோம்னு சொல்லுவாங்க வெத்தில போடுறது. அந்த கால நோயில் ஒரு பதிவில் பார்த்தேன். இந்த காலத்தை சாப்பிட்டோன்னே மேசனுக்கு இந்த குளிசை அந்த குளிசை இவ்வளோ குளிசை கொடுக்குறேன். சரி யாழ்லி, அந்த காலத்துல பொஞ்சாதி குளிசனுக்கு கொடுக்குறது வெத்திலையும் மடிச்சு சாப்பிட கையோட குளிசனுக்கு வெத்திலையும் மடிச்சு கொடுக்குற சாப்பிட்றது. அப்போ நோய் நொடி இல்லாமல் அந்த சரியோ. இப்போ நோய் நொடியில வாழ்றேன் அந்த பதிவு போட்டிருந்தது. அது மாதிரி இப்போ இதெல்லாம் வெத்திலைக்கு வெத்திலை போட்டா வெத்திலைக்கு ஒரு தட்டம், சுண்ணாம்புக்கு ஒரு தட்டம், பணிக்கம். எங்களோட தமிழர் இப்படி வாழ்ந்துருக்காங்க. கண்டிப்பா எங்களோட தமிழர் இப்படி அப்படி வாழ்ந்துருக்காங்க, ஆழமா வாழ்ந்துருக்காங்க. சும்மா வாழையை மேலோட்டம் வாழையில ஆழமா வாழ்ந்துருக்காங்க. தமிழர்கள் என்ன சொல்றது, ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்றதுக்கு இந்த விடயங்கள் ஒரு சான்றா இருக்குது. சரி, அடுத்தது சொல்லுங்க. இது ஒரு கமண்டலம், எங்க ரிஷிகள் முனிவர்கள் கையில வச்சுக்க கமண்டலம். இது ஒரு பழைய படத்துல ஜெமினி கணேசன் பழைய படத்துல இருக்கு. அகத்தியர் மாதிரி கையில கொண்டு போற இதே சேம் கமண்டலம். என்ற தண்டி தண்டி கை வச்சு ருத்ராட்சம் என்றதுக்கு கை அந்த அது கொண்டு தாங்க. இது 2 சிங்கமூத்தம் இருக்குன்னு அதை போட்டு வச்சுக்கேன். இதெல்லாம் விற்கிறதுல வச்சுக்கிறேன். இது எங்கட மூக்குப்பணிகள். இப்ப இதெல்லாம் புதுசா இருக்குங்க நேயர்களே பார்க்கும்போது. இது எங்கட மூக்குப்பணி யாழ்ப்பாணத்தை கூட மூக்குப்பணி பாதிக்கிறது. எங்கடைய வாய வச்சு குடிக்கிறதில்ல, இந்த பாத்திரத்துல வாய வச்சு குடிக்கிறதில்ல, அண்ணாந்து குடிக்க சொட்டு தான் குடிக்கிறது எச்சு போட்டு மட்டுக்காக தெரியும். அப்ப அந்த வகையில இந்த மூக்குப்பணி இதுல எனக்கு சைஸுகள் அதுகள் எக்கச்சக்கமே இருக்கு. இது விற்பனைக்கு நீங்க கொடுக்கறது? இது விற்பனை வச்சுவேன். தொகையா இருக்கு. ஒரு 5000 ரூபா, 3500 ரூபா. ஓகே, அதோட பொருளோட என்ன சொல்றது தரத்துக்கும் அதை தாண்டி அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிரைசஸ் நிர்ணயிக்கப்படும். இது எங்களை பாக்கு வட்டி, லிபரான பாக்கு வட்டி உண்டு. பாக்கு வட்டி நேயர்களே, ஸோ அந்த காலத்திலேயே இந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு தத்ரூபமா செய்திருக்கிறாங்க அப்படின்னு பொழுது இப்போ ரொம்பவே வியப்பா இருக்குன்னு தான் சொல்லிக்கொள்ளேன். இது சிலம்புண்டு, பழைய சிலம்புண்டு, கண்ணகியோட அந்த வகையை சேர்ந்தது. அதாவது கண்ணகி நியாயம் கேட்க கொண்டு போனாங்க இல்லையா சிலம்பு, அது இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இதை எப்படி போடுவாங்க அதுதான் அது எனக்கு தெரியல. பழைய சைஸ் பெருசா இருக்கு. நாதம் ஒன்று இருக்குது இதுல. இதுதான் இந்த வெத்திலை தட்டம். இதுதான் வெத்திலைக்கு தட்டம். இது
இதெல்லாம் வெற்றிலை வைக்கிறது சொல்றது. கண்டிப்பா இதுதான் பாருங்க மக்களே, அந்த காலத்துடைய வெத்தலை தட்டம். நிறைகுடம் வச்சா நிறைகுடத்தை பாருங்க எவ்வளவு வேலைப்பாடோட இந்த நிறைகுடம் இருக்குது. இப்ப சும்மா நோமலா இப்ப சில்வர்ல போட்டு சில்வர்ல குத்து விளக்கு அதே மாதிரி தற்காலிகமான வாழ்க்கையும் போயிட்டு இப்ப முடியும் வெளியில போனா வீட்டை வர்றவங்க தெரியாத இருக்கு. அதனால இந்த தினமே வாழ்க்கையும் இது அனைத்து இருந்து இந்த வேலைப்பாடோட எங்களுடைய இதுல உங்களுக்கு அவுட்ல எப்படி தெரியுதோ தெரியல, பட் நேர பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு சொல்றது மினக்கட்டு ரசிச்சு ஒரு கலையை நேசிச்சு செய்திருக்கிறாங்கன்றதுக்கு இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு பெரிய உதாரணம் என்றே சொல்லிக் கொள்ளலாம். சோ இந்த காலத்துல அச்சுகள் எல்லாம் சிம்பிளா அடிச்சுட்டு போயிடலாம். ஆனா அந்த காலத்துல இதெல்லாம் கையால செதுக்கிறது. சோ அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், எவ்வளவு நேரத்தை எடுத்திருக்கும். அப்படி இருந்தும் அவர்கள் அந்த விஷயங்களை செதுக்கி செதுக்கி செய்திருக்கிறார்கள். இதுதான் கலை நுட்பம், கலையினுடைய என்ன அதி உச்சம் என்று கூட சொல்லிக் கொள்ளல. நீண்ட காலமே வச்சுக்கணும் துண்டாமணி, பெரிய துண்டாமணி உண்டு. சரியோ இதே பிக்கா வச்சுக்கன்னு சொன்னா ഇതിൻ്റെ അടിப்படை செல் யுத்த காயம். எங்களுடைய ஆலயத்தில் இருந்த பொருளையே யுத்தம் விட்டு வைக்கிறதுக்கான ஒரு ஆதாரம், சின்ன ஒரு ஆதாரம் உண்டு. நான் வச்சுக்கிறேன் எக்கச்சக்கமான ஆதாரம், லட்சக்கணக்கில் ஆதாரங்கள். ஆனால் எந்த கையில் சின்னதாக ஒன்று இருக்குது. ஏன்னா காலமறைகளை கட்டி கட்டி அடையா இருக்காது. ஆனால் இதை அப்படி வச்சுக்கேன்னா யுத்தம் இந்த கூட கோயிலில் இருந்து தூங்கி எவ்வளோ கௌரவ விட்டு வைக்கையில். கண்டிப்பாக மனிதன கடவுள் படைச்சான் சந்தோஷமா வாழண்டு. ஆனா அந்த மனிதன் கடைசியா கடவுளை கூட விட்டு வைக்கலன்றதுக்கு இது ஒரு சான்றா இருக்கு. கோயில் கடவுளுக்கு கூட விட்டு வைக்கல, செயல் போய் தாக்கிருக்கு. கண்டிப்பா நீங்க செயல் பண்ற பொருட்கள் மனித நந்தியில வேலைப்பாடு பாருங்க. நந்தியில வேலைப்பாடு பழைய நந்தி உண்டு, இது பழைய நந்தி. அதுல வேலைப்பாடு பாருங்க. இந்த இப்போதைய வேலைப்பாடு பாருங்க. இது இப்பத்தியான். கண்டிப்பா இது இப்பத்தியான் மணியம் இருக்குது. அந்த காலத்தான் மணியை பாருங்க, அவ்வளவு நுட்பமா செய்திருக்காங்க. வேலைப்பாடு எல்லாம் கிடைச்சு செஞ்சிருக்காங்க. இப்ப சும்மா அது எல்லா ஆயுதங்களும் இருந்து, கருவிகள் இருந்து. அந்த காலம் கருவி இல்லை, கையால நினைக்கிறது. கருவி இருந்த காலப்பகுதியில செஞ்சுக்காங்க. சும்மா மொட்டையா அது பாருங்க இவ்வளவு வட்டி அந்த பொருள்ல இவ்வளவு அக்கறை எடுத்து செஞ்சுக்காங்க. மினைக்கிறது பொருளை காட்டணும் இந்த சின்ன ஒரு மாட்டுக்கு. அந்த காலத்துக்கு வந்த பிள்ளைக்கு இதெல்லாம் பால் ஊட்டுறது. எங்கடையில் இங்கிலாந்துல ஏன்னு சொன்னால் இது ஒரு பக்கத்தால் இன்னொரு சுப்பிஞ்சா போடுவாங்க, இங்கே இன்னொரு சுப்பியை போடுவாங்க. இதுக்கால காற்று போய்க்கணும் பிள்ளைக்கு குடிக்கல ஒரு பக்கத்தால் தெரியும். ஆனால் இப்போ வர அப்படி இல்லை, போகிறது பிள்ளை குடிச்சு போட்டு காற்று இறங்கினோடனே பிள்ளை பாய் ஆகணும். அவனோட அதுக்காக காற்று போய் ஏர் போய் தான் அப்புறம் திருப்பி குடிக்கிறது. இது அப்படி இல்லை, தானாயே பிள்ளைகளுக்கு கஷ்டம் இல்லாமல் போய் கொண்டிருக்கும். பழைய காலத்து போகுது. இதை கொஞ்சம் நாளைக்கு இதை பாவிச்சாக்க கடைசியாக நாளைக்கு 45-50 வயசுக்கு மேற்படாக்கலாம் பாவிச்சுப்பாங்க கடைசியாக. அதுக்குள்ள பாவிக்கல. ஓகே, இந்த மாதிரி பொருட்கள்ல இந்திய தானுங்க நான் கேள்வியே பாருன்னு அதோட பார்க்குறேன்னு கூட. ஸோ டிஃப்ரெண்டாக இருக்குது, டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸோடு இருக்குது. அப்படின்னும் பொழுது எனக்குமே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி புதுவித எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குதுன்றதுல இந்த வித மாற்று கருத்துமே இல்லை. பால் குடிக்கும் பொழுது சண்டை வரக்கூடாதுன்றதுக்காக அப்போ எப்படி யோசிச்சு செய்திருக்கிறாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டெக்னிக் தான். சரி, இது கொஞ்சம் வித்தியாசமா வடிவா வேற இருந்துச்சா? இதை பற்றி சொல்ல. இது ஒரு சர்ச்சில் பாய்க்கிற மெழுகுதிரி ஸ்டாண்டு சரியான பழசம் உண்டு. இதே கிட்டத்தட்ட வேறு பண்ணிக்கணும் ஒரு 100 வருஷம் தானே. ஓகே, இது ஒல்லாந்தர் போர்த்துகேயர் காலத்தை நினைக்கிறேன். ஸ்ப்ரிங் மாதிரி ஆக்கி போட்டுருக்காங்க. எனக்கு டேமேஜ் ஆகிடுது, இரும்பில் செய்யப்படுது. இதுதான் எங்களோட பொங்கல் பானை. அந்த காலத்தில் பொங்கல் கண்டி ஃபேமஸ் பானை இதுதான். இதில் இதே சேப்பிலேயே பெரிய இதில் உயரவாயும் பெறும், இந்த இதில் இன்னும் சின்னதாயும் பெறும். இது பொங்கல் பானைன்னு சொல்லப்படுறது. பொங்கல் பானை பாருங்க, அப்பத்திய காலத்து பொங்கல் பானை அப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் நான் நினைச்சேன் அன்றைய காலம் மண்டைக்குள்ள மண்பானையில் பொங்கி இருப்பாங்க. அந்த அருமையாக அதை கடுங்க அவ்வளோ மண்பாண்டங்கள் மண்ணிலையும் பொங்குவாங்க, இதுலையும் மண்பானை கூட பார்ப்பாங்க. இதுகள் வசதி படைச்ச வீடு இருக்கு. ஓகே, பண்ணையார் வீடுகள் இருக்கு. அது வருஷம் புதுசாக போட்டு பானைகளை ஒரு வீட்லேயே 35-40 பேர் இருப்பாங்க ஒரு வீட்லேயே. ஏண்டா தாத்தா பாட்டி அவன் பிள்ளைகள் பரம்பரை கிட்டத்தட்ட ஒரு கூட்டன் கொப்பாட்டன் சொல்கிற வரைக்கும் இருப்பேன். அதெல்லாம் பரம்பரைகள் அது தலைமைகள் போயிடும். அங்கே வராது தாத்தா பாட்டி கூட்டன் பூட்டி கொப்பாட்டன் கொப்பாட்டியா தானே? தாத்தா பாட்டி கூட்டன் பூட்டி கொப்பாட்டன் கொப்பாட்டியா? அப்போ அந்த 3 கிட்டத்தட்ட 3 தலைமுறை இருப்பினோம் அங்கே. அவ்வளோதுக்கு அந்த ஆயிலும் கூட அவன் அந்த வாழ்றது
சந்தோஷமாக வாழ்ந்த காலப்பகுதி அதெல்லாம். ஆனா இப்ப அதெல்லாம் கேள்விக்குறிதான். சரி, அடுத்து பார்க்க ஒரு குட்டி உரல் உண்டு, பித்திரை இருந்த உரல் உண்டு, விளக்கையில் உரல் உண்டு. பாருங்க, அதாவது எங்களை இது நான் நினைக்கிறேன் அந்த காலத்துல பாக்கடிக்கு எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். பாக்கடிப்பாங்க, சின்ன சின்ன மருந்து அடிக்கிறது, இஞ்சி அடிக்கிறது அப்படியே இருக்கும். ஓகே, எங்களோட கை விளக்குகள், எங்கள்கிட்ட நாங்கள் வாழ்ந்த காலப்பகுதி தான் எங்களை படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு இதுதான். இரவில் மின் விளக்கு எங்கள்கிட்ட இல்லை, மின்சாரம் இல்லாத காலப்பகுதியில். இப்போ அன்றைய காலங்கள்ல இது இந்த படிக்கிற மாணவர்கள் மத்தியில இது பெரிய ஒரு இன்ஃபேக்டை கிரியேட் பண்ணது. ஏன் பொழுது மின்சார வசதி இருந்தும் மின்சாரம் இல்லை தானே, இல்ல அந்த டைம்ல இல்ல. இப்போ 90ஆம் ஆண்டு காலப்பகுதி யாழ்ப்பாணத்துக்கு கரண்ட் இல்லை. வேற எங்களுடைய இலங்கையில இருந்தும் யாழ்ப்பாணத்தே இல்லை. எங்களோட பகுதி கணக்கு பொருளாதாரம் இருந்தே இல்லை, அதில் மின்சாரம் இதுதான். அந்த வகையில் இதுங்களுக்கு தான் இதுதான் எங்களுக்கு வழிகாட்டின ஒளிகாட்டி. ஆனா இப்ப வசதி இருந்தும் எங்களுடைய இளம் சமுதாயம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கு என்று தெரியாதமலே ஒரு பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கு. இதுகள் கண்டிப்பா இப்ப ஒரு வீடு இருக்க வேண்டியது. எங்களோட வீடுகள்ல நாங்கள் இதையாவது கொண்டு வைக்கணும். வழிகாட்டின வழிகாட்டின ஒளிகாட்டியா சொன்னாங்க. அப்ப வச்சுக்கணும். ஆனால் அதை இதெல்லாம் தொகுதி திரையில போட்டு இதை நான் தான் வேண்டி அடிக்க வச்சுக்கேன். இதை வேடத்தை விட்டு அடிச்சு உடைச்சி உருக்கி போட்டு எங்களுடைய புது கலைஞர் இருக்கு. இப்போ கொண்டு சாமான் செய்வாங்க, அதுக்கு இது இதுன்ற தொன்மையாக அடிச்சு உடைச்சி உருக்கி விட்டுருவாங்க. இது தொன்மையாக போட்டுருவாங்க. இல்லைன்னா குழம்பு போயிடும். இந்த இடத்துல யாழ்ப்பாணத்தில் ஒரு சுழல் மாதிரி வச்சு விடுங்க இடத்துல. ஆனா இந்த ஷாப்புக்கு வந்து நிறைய சவால்களை நீங்க எதிர்கொண்டு இருப்பீர்கள். இல்லை, சில பேர் இதுக்கு எதிர்ப்பு, ஐயோ உங்களோட பொருளை விற்கிறான், நான் என்ன கூட விற்கிறேன் தானே, நான் உடையுமே அழிக்கையிலே, நீங்க வேண்டி போங்க. அதாவது ஒரு இடத்தை இருக்கிறத தாண்டி எங்களோட பொருள் தான், எங்களோட பொருள் தான், இது உங்களோட பாட்டு இல்லை, எங்களை தான். நான் இதை வேண்டியில வச்சுக்கிறேன்டா, நீங்க வேண்டிட்டு போங்க. படித்த கல்வி சமூகத்தை கூட ஒரு மோட்டு தினமாளோட காய்ச்சார் இவர் வச்சு விற்கிறாராம். இதை நான் பறிச்சு விட கொடுக்கணும்னு சொன்னாராம். மியூசியத்தில் அங்கே மியூசியத்திலே சாமான் இல்லை, அங்கேயே இங்கே உதவியாக போய் கொண்டு தெரியும் அங்கே கொடுக்கணும்னு சொன்னாராம். நான் வேணுங்க, நான் இங்கே கலவரத்தை கொண்டு வந்து விற்கல, காசு கொண்டு விற்கிறேன் சரியா. நான் இதை விட்டால் அங்கே கொண்டு உருக்கிறதுக்கு போயிடும், இல்லை நேர குழம்பு போயிடும். நேரம் 2 வழி தான் அதுக்கு இருக்குது யாழ்ப்பாணம். இது கொண்டு உருக்கிறதுக்கு, மற்றது நேர குழம்பு போகிறதுக்கு. 3வது வழி நான் உருவாக்கி இங்கே வேண்டி வச்சுக்கிறேன். இல்லை நான் தான் இதை வேண்டி இங்கே வச்சு விற்கிறவளா இருக்குது. கண்டிப்பா இந்த மாதிரி கடை வேற எங்கேயுமே இல்லை. நான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஸோ இதுக்கு நிறைய சவால்களும் வந்திருக்கும். அதை தாண்டி உங்களுக்கான அனுமதி பத்திரத்தை நீங்க பெற்று இதை வைக்கும் பொழுது அது ஓகே, கவர்மெண்ட்டுக்கு நீங்க வந்து வியாபார பதிவு செஞ்சு அதனால வந்துட்டு இது பெரிய இஷ்யூ என்ற அளவுக்கு இல்லை. ஏன் அப்படின்னு பொழுது எங்களுடைய பாரம்பரியங்கள், எங்களுடைய மூதாதையர் பாவிச்ச விடயங்களை வந்து அடுத்த சந்ததிக்கு கடத்துற ஒரு முக்கிய பொறுப்பை வந்து அவர் செய்து கொண்டிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா வந்து அவருக்கான ஆதரவை கொடுங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான விடயங்கள்ல உண்டாவது உங்களோட வீட்டுல வந்துட்டு நீங்க வாங்கி வைக்கும் பொழுது நீங்க அதை பற்றி சொல்லலாம். இந்த மாதிரி எங்களுடைய பண்டைய தமிழர்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது, இந்த மாதிரி அவர்கள் இருந்தார்கள், இந்த மாதிரியான விடயங்களை பாவிச்சார்கள். அதான் சொல்லுவாங்க, உலகத்திலேயே வந்து ஆக அதி புத்திசாலி அப்படின்னும் பொழுது அது தமிழனாகத்தான் இருக்க முடியும். அந்த காலங்களில் எங்களுக்கு பெரிய பெரிய வரலாறுகள் எல்லாம் காணப்பட்டது. ஆனால் இன்று வந்து அந்த சமூகம் அங்கே போய்கொண்டிருக்கிறது தெரியாமல் போய்கொண்டிருக்கிறதுல வந்து என்ன சொல்றது, நாங்களுமே அதுல நிறைய பிள்ளைகள் விடுறோம். அதனால இந்த விடயங்களை வந்து நாங்கள் அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டும் பொழுது அந்த விஷயங்கள்ல இருந்து அவர்களை வந்து நாங்கள் தப்பிக்கொள்ள வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து சந்தன குச்சி வைக்கிறது, அது பன்னிச்சம்பு தான், அது மேல் துண்டு இல்லை, மாறி சொல்லிட்டேன், இதுக்குதான் கேட்கணும்ன்றது. ஸோ இதுவும் வந்து பன்னீர் செம்பு தான். ஸோ அதோட மேல் தண்டம் வந்து மிஸ் ஆயிடுச்சு பாரு. இதில் குட்டி பன்னிச்சம்பு பாருங்க என்ன, அதாவது இந்த பெருசெல்லாம் ஓகே ஓரளவுக்கு செய்திடலாம். பட் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நுணுக்கமா அதுவும் கையால செய்திருக்கிறாங்கன்னும் பொழுதுதான் எனக்கு எங்களோட மூதாதையர்கள் நினைச்சு பெருமைப்படுறீங்க. இவ்வளோதான் மேய்க்கிட்டு இருக்காங்க, ஏன்னு தான் வாழையில இப்போ எல்லாம் செய்யறாங்க இல்லை இங்கே. இதெல்லாம் மிகவும் பழமையான செம்புகள். இன்றைக்கு நீட்டியான இல்லை, 300-400 வருஷத்துக்கு தாண்டி தான் இருக்கும். 1000 வருஷம் கூட வரலாம் சில சமயங்களில். வெள்ளப்பித்திரை செய்யப்பட்டது, கையாலேயே கடைஞ்சி எல்லாம் டிசைன் பண்ணது. கண்டிப்பா இந்த காலத்துக்கும் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்றதான் நாங்கள் ஆச்சரியப்படுவோம். இந்த இப்படியெல்லாம் பட்டணிப்பே இல்லை, இந்த இதுகள் சீக்கிரம் பார்க்கலாம் இல்லை. இந்த செம்பு இந்த வகையில பாருங்க. கண்டிப்பா இது ஒரு சாதி செம்பு, இது பாருங்க இவ்வளோ அழகா இருக்குண்டு.
எல்லாமே வந்து நல்ல வெயிட்டா இருக்குங்க. ஸோ நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஆரம்பம் நார்மலா தெரியலாம். ஆனா வந்து எல்லாமே வந்து என்ன சொல்றது, இதுல இந்த வெயிட்டா இருக்கு. இந்த வேலைப்பாடு அது எனக்கு இதை பார்த்தா ஒரு ரசனை. ஆனால் உண்மையிலே இதுக்கு இவ்வளோ தான் விற்கிறதுக்கு இல்லை வச்சுக்க. இவ்வளோ நாட்டு வச்சுக்க விற்கிறதுக்கு இல்லை, விற்பனைக்கு இல்லாத போல இது விற்கிறது. சின்ன குட்டி ஜம்பு இது இது அதோட இன்னும் குட்டி ஜம்பு உண்டு, 3 கால் இருக்குது, சின்ன குட்டி உண்டு, உலகில் எந்த இருக்கும். கண்டிப்பா இந்த ஆமை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஆசையா இருக்கு வாங்கிட்டு. இது விற்க மாட்டேன், ஒரு ஃபேமிலி குடும்பம். இது ஆணாமை, இது ஆணாமை, இது பெண்ணாமை, சரியோ, இது குட்டியாமை. இது நீங்கள் உங்களோட கற்பனையிலே இல்லாட்டி இதுதானே? இல்லை, இது உண்மையாக இருக்கு சொன்னால் இந்த ஆணாமை இது 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 இல்லை, இது ஆண் பெண்ணு சிக்கன். ஆனால் தனித்தனியாக வந்தது, ஒரு சேர்த்து வேறு இல்லை, நீங்களா சேர்த்தது. சேர்த்தது. இது குட்டியாமை உண்டு. இதெல்லாம் விற்கிறதுலாம் வச்சுக்கேன். தீத்தக்கண்டி, சின்ன தீத்தக்கண்டி உண்டு. இது கோயில்களில் பயன்படுத்துவாங்க தீதக்கண்டி, தீதமக்கள். இது ஒரு பழைய விளக்கொண்டு இல்லை, ஒரு விளக்கொண்டு கை விளக்கு, கை விளக்கு மேற்துண்டு உண்டு. இதில் என்ன வரும், கீழ் துண்டு இல்லை. ஆனால் இது எனக்கு பிடிச்சிக்க ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இன்னும் அந்த கையில் இது வேலைப்பட பாருங்க, அவ்வளோ வேலைப்பட செஞ்சுக்காங்க. இப்போ இதுக்கெல்லாம் வித்தியாசம், அதாவது விற்பனைக்கு இல்லை, இதெல்லாம் இருக்க வித்தியாசமாக விற்கிறதில்லை. இது ஒரு மியூசியமாக கூட இருக்குதுன்னு. இது பழைய ஓலைச்சுவடி, அது 300-400 வருஷம் பழமையான விஷயங்கள், ஆயுர்வேதம் குறிப்புகள் இருக்குது, இப்போ வராங்க. இது ஜாதக குறிப்பு இருக்குது. இந்த ஏதாவது லட்சணம் இருப்பாருங்க. இது அந்த காலத்து அரச லட்சணை. இது போர்த்துகீஸ் காலத்து, டச்சு காலத்து இல்லை, ஒரு ஃபேன் அடிச்சுக்காங்க. இதில் தமிழ் வித்தியாசமாக இருக்குது. தமிழ் வித்தியாசம், தமிழ் இப்போ தமிழ். ஆனால் அந்த சொற்கள் எதுன்னு நீங்கள் புரிஞ்சு வருவாங்க. சொற்கள் இடைவெளி வராது, இல்லைன்னா உண்மைனாக்கெல்லாம் குத்து வராது. நீங்கள் வாசிச்சு காட்டுங்க பார்ப்போம். எனக்கு அவ்வளோ வாசிச்சு தமிழ் தான் இங்கே இருக்குது, ஆனால் அது வாசிக்க முடியாத ஒரு மெத்தட்ல இருக்கு. எழுத்துகள் இது இதில் கொஞ்சம் பாண்டித்தியம் வேணும். எஸ். அடுத்த ஒருத்தர் கை எழுத வடிவம் கை எழுத பாருங்க, வடிவான எழுத. இதெல்லாம் நாங்கள் பேனாவால் வடி எழுத மாட்டோம். இந்த பேனாவால் இந்த எழுத்து வடிவ பாருங்க, இந்த பேனாவால் வடி எழுத மாட்டோம். உள்ளது அவ்வளோ வடிவான எழுத்துங்க. ஏதோ பித்தளை செஞ்சு உடம்பு உண்டு. இது வால் உடஞ்சி இருக்குது உடம்பு. மற்ற இது பாருங்க, ஒரு கொம்பு செஞ்சுக்காங்க. இது மரமோ வேறு உலகம் இல்லை, கொம்பு, மிருகத்தின் கொம்பு உள்ள ஒரு கொம்பு எடுத்து அது ஜான சொந்தம் இல்லை, வேறு மிருகத்தின் கொம்பில் செஞ்சுருக்காங்க இந்த ஜானை. நீங்கள் கொம்பண்டு என்ன கண்டு இதை நீங்கள் இப்போ இதுக்கு ஒரு தலைமுடிமா தான். இது இந்த சிவி நேற்று அடிச்சிங்கன்னா தலைமுடி எரிஞ்ச மணக்கும். பிளாஸ்டிக் எரிஞ்ச மனம் பெறாது, தலைமுடி எரிஞ்ச மனம் பெறும். மற்ற ஒளியை கொஞ்சம் கடத்தும். இதுக்காக ஒளி கொஞ்சம் இப்போ நான் காட்டுறேன், லைட்டை பிடிச்சி பார்க்கல. இது ஒரு சிவப்பு கலர் அடி கொஞ்சம் இந்த கலர், இந்த கலர் இது பிளாஸ்டிக்லேயே இது வராது. இது ஞாபகம் அறிஞ்சு உயிரோட்டம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம்தான் இது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த மாதிரியான விடயங்களை நீங்களுமே ஒரு வாட்டி பாருங்கள், வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு காட்டுங்க. ஸோ முடிஞ்சால் இங்கே விற்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது ஒன்று ஞாபகார்த்தத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து வாங்கி கொடுங்க. ஸோ அவர்களுக்கும் இந்த விடயங்களில் வந்து ஆர்வத்தை தூண்டுங்க. வீட்டில் பால் இருக்கிறது, இது வெண்கலம், வெண்கலம் இருக்கு, வெண்கலத்தை சத்து பாருங்க. வெண்கல பாத்திரம், ஒரு அதிர்வுகளை ஏற்படும். வெண்கல பாத்திரம் இதில் உடம்புக்கு நல்லது. உடம்புக்கும் இதில் ஒரு வகை எனர்ஜி சக்தி கிடைக்குது. பிளாஸ்டிக்லேயோ கிளாஸ்லேயோ மாபிள்லேயோ ஒன்றுமே இல்லை. நேயர்களே, இன்றைய தினமும் இந்த நிகழ்ச்சியோடாக இணைந்து கொண்டு ஒரு வித்தியாசமான ஒரு இடத்தை உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறதுல எனக்குமே மகிழ்ச்சி. குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான விடயங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அறிமுகப்படுத்துங்க. இதைத்தான் நான் ஆரம்பத்திலேருந்து இப்போ வர சொல்லிட்டு இருக்கேன். எங்களுடைய பண்டைய தமிழனுடைய கலைநுட்பம் என்றது வந்து இந்த ஒவ்வொரு பொருட்களையுமே உயிரோட்டமாக வந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த விடயங்களை நீங்கள் வந்து வாங்காட்டிக்கும் பரவாயில்ல, ஒரு வாட்டி வந்து அவங்களுக்கு காட்டுங்க. இந்த மாதிரி எங்களோட மூதாதையர் வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதை வந்து உபயோகிச்சிருக்கிறாங்க
இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த விடயங்களை காட்டும் பொழுது அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேஷன் வரும், அவங்களுக்கு வாழ்க்கை மீதான பற்று வந்து மாறும். ஸோ அப்படி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விடயங்களை வந்து கண்டிப்பாக அவங்களுடைய பிள்ளைகளுடைய மனதில் ஏற்படுத்துங்க. ஏன் அப்படின்னும் பொழுது அவர்கள் இப்ப வந்து ட்ரக் மாதிரி இந்த ஜெனரேஷன் போய் கொண்டிருக்குது. அதிலிருந்து அவர்களை நாங்கள் தக்க வைக்க வேணும், காப்பாற்ற வேணும். அதை தாண்டி வந்து என்ன சொல்றது, இந்த பிளாஸ்டிக்கும் பொலித்தீனுக்கும் அடிமையா இருக்கிற இந்த உலகத்தை வந்து நாங்கள் மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான விடயங்களை வந்து நாங்கள் வாழ்க்கையில புழக்கத்துல பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ கண்டிப்பா வந்து இந்த விஷயம், இந்த நிகழ்ச்சி உங்களுக்குமே வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும்ன்றதுல எந்தவித ஐயமுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லிக் கொள்ளலாம். சரி, ஏதாவது நீங்க இந்த நிகழ்ச்சியோட இறுதியா சொல்ல போறீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு. என்ன சொல்றது, மக்கள் இந்த இதுகளை நீங்கள் பார்க்க வர்றது மூதாதையரை மதிக்க விடுற மாதிரி. எங்களுடைய மூதாதையர், எங்களுடைய பரம்பரை, எங்களுடைய பண்பாடு, இந்த பொருள்கள் இருக்குது. இதில் நீங்கள் தேடி எடுத்து சேகரிக்கிறது, ஒரு காட்சிப்படுத்துறது, வீட்டில் சின்ன ஒரு அமைச்சு வைக்கிறது தான் எங்களுடைய முன்னோர் செய்கிற மரியாதை மாதிரி. சரி நேயர்களே, அதே மாதிரியே இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விடயத்தோட உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்தில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் ராஜ். நன்றி.